ஃபியூச்சர் லான்ச் வெஹிக்கல் கேட்டகரியில 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து HRLV ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கல், செகண்ட் வந்து RLV-TD ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டட், மூணாவது SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். அண்டர் டெவலப்மெண்ட்ல இன்னொரு இன்ஜினும் இருக்கு, அதை பத்தியும் பேச போறோம். அதோட பேரு ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். HRLV ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கல், இது வந்து LVM-3 அப்படின்ற லான்ச் வெஹிக்கலோட மாடிஃபைட் வெர்ஷன். இது LVM-3 விட கொஞ்சம் ஹெவியா இருக்கும். LVM-3னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுவும் ஒரு லான்ச் வெஹிக்கல். இப்போ கரண்டா வந்து நம்மளோட இஸ்ரோல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பவர்ஃபுல்லான லான்ச்சிங் வெஹிக்கல் தான் LVM-3 லான்ச் வெஹிக்கல் மார்க் 3. இதுதான் நம்ம சந்திராயன் 3க்கு யூஸ் பண்ணோம். இதை பத்தி டீடைல்டா இதுக்கு முன்னாடி பேசின வீடியோல நான் பேசியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ HRLVக்கு வந்தோம்னா பேருக்கு ஏத்த மாதிரியே இது வந்து ஒரு ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கல். அதாவது மனிதர்களை ஸ்பேஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேவையான ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே இதுல வச்சுதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த HRLV வந்து அதோட ஆர்பிட்டர் மாடியூல லோ எர்த் ஆர்பிட் 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கொண்டு போய் செலுத்த முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த HRLV தான் நம்ம ககன்யான் மிஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். ககன்யான் மிஷன் அப்படின்றது வந்து இஸ்ரோ வந்து முதல்ல இந்தியன்ஸை ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் மிஷன். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் லிக்விட் ஸ்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் கிரையோஜெனிக் ஸ்டேஜ் இருக்கும். பேசிக்கா இந்த 3 ஸ்டேஜஸ்லயுமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல் இருக்கும். அந்த ஃபியூயல் பர்ன்னால தான் ராக்கெட் வந்து மேலே போகும். ராக்கெட் இல்ல லான்ச் வெஹிக்கல் வந்து மேலே போகும்னு சொல்லலாம். இதை பத்தியும் டீடைல்டா வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல பேசியிருப்போம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த HRLVக்கு வந்தோம்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் ஸ்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் லிக்விட் ஸ்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் கிரையோஜெனிக் ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கு மேல ஆர்பிட்டர் மாடியூல்னு ஒன்று இருக்கும். அந்த ஆர்பிட்டர் மாடியூல்ல 2 இருக்கும். க்ரூ மாடியூல் ஒன்று, இன்னொன்று வந்து சர்வீஸ் மாடியூல். இந்த க்ரூ மாடியூல்ல தான் மனிதர்கள் இருந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அதனால எர்த்ல இருக்க சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த க்ரூ மாடியூல்ல இருக்கும். சர்வீஸ் மாடியூல் அப்படின்றது இந்த க்ரூ மாடியூலுக்கு தேவைப்படுற எல்லா சிஸ்டமுமே இந்த சர்வீஸ் மாடியூல்ல இருந்து கொடுக்கப்படும். இந்த லான்ச் வெஹிக்கல் க்ரூ மெம்பர்ஸை கேரி பண்றதுனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு இல்ல இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த க்ரூ மெம்பர்ஸ் தப்பிக்கிறதுக்காக க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஆர்பிட்டர் மாடியூலுக்கு மேல இருக்கும். எமர்ஜென்சி கேசஸ்ல க்ரூ மெம்பர்ஸை சேஃபான டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. இந்த லான்ச் வெஹிக்கலுக்கு நிறைய டெஸ்ட் இப்போ இஸ்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ககன்யான் மிஷனுக்கு யூஸ் பண்ண போறோம்.